Hi friends, welcome to Ashton Vlog. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டீஸோட ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து 1 கப் போல மைதா எடுத்துர்க்கேன், ஒரு 4 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துர்க்கேன், கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெள்ளை எள்ளை வந்து வறுத்துக்கலாம். எள்ளை ஃபர்ஸ்ட் நம்ம சும்மா கலர் கொஞ்சமா லைட்டா மாறுற அளவுக்கு லைட்டா வறுத்துக்கலாம். எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த எள்ளு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மைதாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். குழந்தைங்க டக்குன்னு ஸ்நாக்ஸ் கேட்டால் மைதா மாவு வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. நம்ம உருட்டிக்கலாம். நல்லா வந்து இந்த திக்னஸுக்கு நல்லா உருட்டியாச்சு. இந்த மாதிரி சைஸ் குட்டி கப்பு இருந்ததுன்னா எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் தான் கட் பண்ணணும் இல்லை, நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ப்ளைனாக இருக்குது, கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த சைஸுக்கு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 1 கப் மைதா வச்சு ஒரு சூப்பரான பிஸ்கட் ரெசிபி செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் வீட்டில் டக்குன்னு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப மொறுன்னு கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.